You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் நித்திய ஜீவன் என்ற இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நாட்களெல்லாம் கர்த்தர் நம்மை கண்மணி போல காத்து இன்னொரு நாளை தந்து இந்த நாள் முழுவதும் நம்மை வழிநடத்தி கொண்டு வருகிறார். அவருடைய நாமம் மகிமைப்படட்டும். நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அவரால் இந்த உலகத்தில் முடியாத காரியங்கள் ஒன்றுமே கிடையாது. அவரால் எல்லாம் செய்ய முடியும். எனவே இந்த நித்திய ஜீவன் நிகழ்ச்சி ஏன் உங்களுக்கு வழங்கப்படுகிறது என்றால், இந்த உலக வாழ்க்கை நமக்கு நிரந்தரமானது அல்ல. இந்த உலக வாழ்க்கை தற்காலிகமானது. எப்போது முடியும் என்பது நமக்கு தெரியாது. அதே நேரத்தில் பரமேறி போயிருக்கிற இயேசுவும் எப்போது மேகத்தின் நடுவில் வெளிப்படுவார் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அவர் மேகத்தின் நடுவில் வெளிப்பட்ட அந்த நாள் முதல் கொண்டு 7 வருஷம் அந்திகிறிஸ்து ஆட்சி முடிந்தவுடனே அவர் பகிரங்கமாய் வந்து உலகத்தை நியாய தீர்ப்பார் என்பது நமக்கு தெரியும். ஏனால் அது எழுதப்பட்ட சத்தியம். அந்த சத்தியத்தை நம்பக்கூடியவர்களுக்கு, விசுவாசிக்கக்கூடியவர்களுக்கு என்ன நடக்கும் என்பதை அடுத்த பகுதியில் நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் அந்த ரகசியமாய் வந்து திருசபை எடுக்கிற நாள் எப்போது வரும் என்பது நமக்கு தெரியாது. ஒன்று மரணமும் இந்த எக்கால சத்தமும் கேட்பதுக்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படியானால் இந்த உலகத்தில் நாம் கிறிஸ்துவுக்குள் மரித்தால்தான் எக்கால சத்தத்துக்கு நாம் எழுந்து தேவனோடு கூட சேர்க்கப்படுவோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நான் ஊழியக்காரனாக இருக்கலாம், இல்லை தேவனை விசுவாசிக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கலாம். ஆனால் தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் நாம் வாழ ஆரம்பித்தோமானால்தான் ஆண்டவர் நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கையும் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அதுக்கு பிறகு தேவனோடு கூட நித்தியத்தில் சேரவும் ஆண்டவர் கிருபை தருவார். ஏன்னா அதுதான் நான் உங்களுக்கு அப்பப்போ இந்த நிகழ்ச்சியில் சொல்லுவேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட சேர்த்து கொடுக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்குது. போன எபிசோடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மத்தியில் பிஷப் ரெவரண்ட் பென்னி ஏசாயா அவங்க நிறைய காரியத்தை நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதுவும் குறிப்பாய் நித்தியத்துக்குள் யார் பிரவேசிக்க முடியும், நீதிமான்கள் பிரவேசிக்க முடியும் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ போன 3 எபிசோடுகள் நீங்கள் பார்க்கும்போது இந்த நீதிமான்களை குறித்து ஏராளமான காரியங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளை ஒவ்வொன்றாய் நீங்கள் கவனிக்க வேண்டும். அப்போ இந்த நாளிலும் இந்த நீதிமான்களை குறித்து நாம் ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம். நாம் எப்படி நீதிமானாய் மாற்றப்படுகிறோம்? இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால் கழுவப்பட்டு அந்த இரத்தத்தின் மகிமையினாலே நாம் நீதி உள்ளவர்களாய் மாற்றப்படுகிறோம். ஆனால் அந்த நீதிமான்களாய் நாம் தரித்திருக்கிறோமா என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். மாற்றப்படுகிறது ஒரு பக்கம் இருந்தாலும், வசனத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டாலும் அந்த வசனத்தின்படி நாம் இந்த உலகத்தில் கனி கொடுக்கிறோமா என்பதை நாம் கவனிக்க வேண்டும். கூடுதலாக நிறைய காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். இந்த நிகழ்ச்சியிலும் நம்ம மத்தியில் பிஷப் ரெவரண்ட் பென்னி ஏசாயா இருக்கிறது எனக்கு மிகுந்த சந்தோஷம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். இந்த வசனங்களெல்லாம் ஆராய்வதற்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காரணம், வசனத்தை படிக்க ஒருவேளை இந்த நிகழ்ச்சிக்காக நம்ம வசனங்களை வாசித்துக்கிட்டே இருக்கலாம், இந்த நேரத்தில் கலந்து பேசலாம். ஆனால் வசனத்தை பார்க்கும் போதும் நீங்கள் பேசும் போதும் நிறைய வார்த்தைகள் வரும்போது தேவன் எவ்வளோ மகிமையானவர் என்பதை நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்ள முடிகிறது. போன நிகழ்ச்சியில் இந்த நீதிமான்களை குறித்து நாம் பேசினோம். நீங்கள் ஒரு வசனம் கோட் பண்ணியிருக்கிறீங்க. அது மத்திய எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். இந்த இடத்துல மத்திய எழுதின சுவிசேஷம் The Gospel according to Matthew chapter 25 verses 46. And these will go away into the everlasting punishment, but the righteous into the eternal life என்பது எழுதப்பட்டிருக்கிறது. தமிழ்லையும் வாசிக்க கேட்டுருவோம். மத்தேயு 25ஆவது அதிகாரம் 46ஆவது வசனத்திலே, அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினையை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவன் அடையவும் போவார்கள். அப்போ இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. இதை குறித்து ஏராளமான காரியத்தை இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நம்ம அன்பு போதகர் அவர்கள் நமக்கு நிறைய காரியங்களை காண்பித்து கொடுக்க போகிறார்கள். நம்ம நேரடியாக நிகழ்ச்சிக்குள்ள கடந்து போவோம். கடந்த நிகழ்ச்சியிலே நாம் சங்கீதம் அந்த புத்தகத்தில் நீதிமான்களை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்குது என்பதை குறித்து வாசித்து கொண்டிருந்தோம். கடைசியாக சங்கீதம் 64வது சங்கீதம்
10வது வசனத்தை தியானித்தோம். 64 10வது வசனத்தை நாம் தியானிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான வார்த்தை என்ன? நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து என்ற ஒரு வார்த்தை. கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான் என்ற ஒரு வசனத்தை நாம் தியானித்தோம். அப்போ நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான் என்ற காரியத்தை கடந்த நிகழ்ச்சியிலே பார்த்தோம். இன்றைக்கு அதே சங்கீதம் 68வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளலாம். காரணம் என்னன்னு கேட்டால், சங்கீதத்தில் மாத்திரமே நீதிமான்களை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் இப்போது தியானித்து கொண்டிருக்கோம். ஆகவே 68வது சங்கீதம் 3வது வசனத்தை வாசிக்கும்போது, நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். ஆமென். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்களேன். நீதிமான்கள் எப்படி இருப்பார்களாம்? நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். அப்போ ஒரு மகிழ்ச்சியும் ஆனந்த சந்தோஷமும் இந்த நீதிமான்களுக்கு இருக்கிறது என்பதை இந்த இடத்துல தாவீது சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூர்ந்து. அப்போ நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் என்ற வேத வசனத்தின்படி ஒரு நித்திய மகிழ்ச்சி நீதிமான்களுக்கு மேல் இருக்கும் என்பதை இதன் மூலமாக நாம் பார்க்கிறோம். ஒரு முறை பாஸ்டர், இப்போ நீதிமான்கள் சொல்லும் போது, ஏன்னா நீதிமான்கள் தான் நித்திய ஜீவனை அடைவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. இப்போ நீதிமான்களின் மீது நித்திய மகிழ்ச்சி தங்கியிருக்கு. ஆமா. இப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட யாவருமே இந்த நீதிமான்களாய் மாற்றப்படுகிறார்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அந்த சுத்திகரிப்பு ஆன உடனே அவன் நீதி உள்ளவனாய் மாற்றப்படுகிறான். இப்போ அந்த ஆரம்ப நாட்களில, ஒப்பு கொடுத்த நாட்களில அவர்கள் ரொம்ப வசனங்களை கவனித்து, செய்திகளை கவனித்து, தொடர்ந்து ஜபத்துல தரித்திருந்து, ஆராதனையில தரித்திருந்து தேவனுக்காகவே வாழ அவர்கள் பிரயாசப்படுறாங்க. ஆனா நாட்கள் போக போக தேவனை விட்டு விலகக்கூடிய நிறைய காரியங்கள் அவர்களுக்குள்ள சாத்தான் கொண்டு வந்து விதைக்கிறான். அப்போ நிறைய பேர் அதில் இடரல் அடைகிறாங்க. ஏன்னா முடிவு பரிந்த நிலைத்து நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ இந்த நீதிமான் எப்படி தன் நீதி உள்ள வாழ்க்கையை தக்க வைக்க முடியும்? அதாவது கர்த்தர் அவனுக்கு தேவையான கிருபைகளையும் பலத்தையும் கொடுக்கிறார். காரணம் என்னன்னு கேட்டா, யோபு எடுத்துங்களேன். அவன் ஒரு நீதிமானாய், உத்தமனாய், சன்மார்க்கனாய், தேவனுக்கு பயப்படுகிறவனாய் அவன் இருக்கும் பொழுது, பிசாசு என்னதான் உபத்திரவத்தை கொடுத்தாலும் அவனுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை தேவனை என்ன பண்ணல, தூஷிக்கவில்லை. கூட இருந்த மனைவியே, அத்தனை பிள்ளைகளை பெற்றெடுத்த அந்த மனைவியை, உன்னும் தேவனை நீ நம்புறாயா, தூஷித்து உன் ஜீவனை விடு, தேவனை தூஷித்து ஜீவனை விடு அப்படின்னு சொல்றா. அப்ப பைத்தியக்காரி மாதிரி சொல்லாதுன்றார். பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாயே, நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்று சொல்லிட்டு எல்லாவற்றிலையும் யோபு தன் உதடுகளினாலும் பாவம் செய்யவில்லை. ஏன்னு கேட்டா, நீதிமானை தேவன் என்ன பண்றான்னு கேட்டா பலப்படுத்துகிறார். ஆகவே தான் ஏற்கனவே இப்போ நீங்க சொன்னபடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நமக்கு பாவம் மன்னிப்பும், அதாவது நாம் நீதிமான்களும் ஆக்கப்படுகிறோம். ஆகவே தான் அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 38வது வசனத்துல பாருங்களேன். ஆதலால் சகோதரரே, இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்றும் அப்படின்னு வசனம் இருக்கு. யார் மூலமா பாவ மன்னிப்புங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். அப்பேற்பட்ட பாவ மன்னிப்பை பெற்றதான ஒரு மனிதன் நீதிமான் ஆக்கப்படுகிறான். அந்த நீதிமான் தேவனுக்கு முன்பாக எப்போது என்ன செய்கிறான்? மகிழ்ந்திருக்கிறான். ஆகவேதான் அங்க நம்ம யோபை குறித்து நாம் பார்க்கும்பொழுது எல்லா 11,000 மிருக ஜீவன்களும் மரித்து விட்டது, ஒடிந்து அவனை விட்டு போய்விட்டது. அதே நேரத்தில் பிள்ளைகளும் மரித்து போகிறார்கள், வேலையாட்கள் எல்லாரும் போயிடுறாங்க. அதாவது சொல்ல போனோம்னா எல்லாவற்றையும் இழந்து போனான். ஆமா, ஒரே நாளில் உலகத்துல நடு தெருவுக்கு வந்தான் அப்படின்னா யோபு. ஆமா, அதுதான் ஒரு சரித்திரம் பைபிள்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஏன்னா இன்னைக்கு வாழக்கூடியவர்கள் கூட நிறைய பேர் உலகத்தின் காரியத்தை நம்பி நடுத்தோருக்கு வந்திருக்கிற சரித்திரங்களை நம்ம வாசிக்கிறோம். ஆனால் யோபு போல யாரும் வந்திருக்க மாட்டாங்க. ஆமாம், எல்லாத்தையும் ஒரே நாளில் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆனாலும் எல்லாவற்றையும் எழுந்து கூட
அவன் கர்த்தருக்குள் ஒரு மகிழ்ச்சியாய் தேவனிடத்தில் நன்மை பெற்ற நான் தீமையை பெற வேண்டாமோ. ஆனா ஒண்ணு பாஸ்டர், இதுல இன்னொரு காரியம் எனக்கு என்ன கவனத்துக்கு வருது அப்படின்னா, சாத்தான் வந்து ஒரு மனுஷனை அழிப்பதுக்கும் அவனை கொண்டு வந்து நடுத்தருவில் நிறுத்துறதுக்கும் எவ்வளவு தீவிரமா இருக்கிறான் பாருங்க. உண்மை. அப்போ இன்னைக்கு நம்ம கூட ஒரே நாள்ல அவன் நடுத்தருவில் நிறுத்த முடியும். நம்மளை காப்பாற்றி நம்மளை இவ்வளவு தூரம் வழிநடத்தி கொண்டு வருகிறது இயேசுதான். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளை நடத்திட்டு வராருன்னு கேட்டா வசனம் தானே சொல்லியிருக்கு. அது பிசாசே சொல்லி காட்டுறான். நீர் சும்மாவா அவனை நீதிமான் ஆக்கி வச்சிருக்க, சும்மாவா உண்மை பின்பற்றுறான். காரணம் என்னன்னு கேட்டா, நீர் அவனையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் வேலி அடித்து பாதுகாக்கவில்லையோ என்று அவன் கேட்கிறதாக பார்க்கும். அப்ப என்னன்னு கேட்டா, ஒரு நீதிமானை தேவன் என்ன செய்யறாங்க, வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுகிறார் என்பது அந்த வசனத்திலிருந்து நமக்கு தெரிகிறது. ஆகவே அந்த நீதிமான் என்ன செய்யறானா, தேவனுக்கு முன், அதாவது இங்க சொல்லப்பட்டிருக்க வார்த்தையை பாருங்க, தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூறுகிறான். அப்போ தேவனுக்கு முன்பாக வருத்தமாகவோ அல்லது வேதனையாக அவன் காணப்படலை. நீதிமான் தேவனுக்கு முன்பாக களி கூர்ந்து மகிழ்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைகிறான். அதாவது ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் இழந்துட்டா கூட திரும்ப சாத்தான் போய் நின்று எல்லாத்தையும் இழந்துட்டா கூட அவன் பின்பற்றுறான். அவனுக்குன்னு ஒரு வியாதி வந்துச்சுன்னு வையே, உன்னை வந்து அவன் தூஷிப்பான்னு சொல்றார். அதுக்கும் ஆண்டவர் அனுமதிக்கிறார். அதுலேயும் அவன் சொந்த சரீரத்தில் அவனுக்கு அந்த பலவீனம் ஏற்பட்டு, அதாவது அதில் பஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லுது. ஒரு எடுத்து சுரண்டக்கூடிய அளவுக்கு அவனுடைய சரீரத்தில் பாதிப்பு ஏற்பட்டாலும் கர்த்தரை விட்டு அவன் விலகலை. ஆமென். அந்த மாதிரி ஒரு விசுவாசமும் நம்பிக்கையும் அவங்ககிட்ட இருந்துச்சு. ஆமென், ஆமென். உண்மைதான். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, அவன் தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் அவன் இருந்ததை குறித்து நாம் வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறமாயிருந்தான். அப்ப பொல்லாப்புக்கு விலகணும் நம்ம. ஆமா, எதெல்லாம் பொல்லாப்போ அது விலகினா தான் நம்ம நீதியை தக்க வைத்து தேவனுக்கு முன்னே நம்ம நீதி உள்ளவர்களை முன்னேறி கடந்து போக முடியும். அப்பேற்பட்ட மனுஷன் தான் இவ்வளவு சோதனைகள் வரும்போது, யோபு 1வது அதிகாரம் கடைசி வசனத்தை நீங்க வாசி பார்க்கும்போது, இவள் எல்லாவற்றிலையும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. ஆண்டவர் பற்றி குறை சொல்லாதபடிக்கு, பாவம் செய்யாதபடிக்கு அவன் தன்னை காத்து கொண்டான் என்று சொல்லி நாம் வசனத்திலே வாசிக்கின்றோம். அது மட்டுமல்லாதபடிக்கு இந்த சங்கீத பகுதியில் இன்னும் கூட ஒரு சில வசனங்களை நாம் வாசித்து பார்ப்பது நமக்கு மிகுந்த சந்தோஷமா இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டா, நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் வேணும், மகிழ்ச்சி வேணும்னு கேட்டா, தேவனுக்கு முன்பாக நாம் நீதிமான்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். அது இதில் சொல்கிறேன் பாஸ்டர், நீதிமான்களாக இருக்கணும்னு சொல்கிறோம். நிறைய பேருக்கு நீதியாக வாழணும்னு விருப்பம். ஆமாம். ஆனால் உலக காரியங்கள் வந்து அவர்களை அழுத்தும் போதோ, உலக சில காரியங்கள் வந்து அவர்களை டைவர்ட் பண்ணும் போதோ நிறைய பேர் விலகி போகிறத பார்க்குறோம். அதில் அவங்க நிலைத்து நிற்க முடியல. ஆமாம், தடமாறுறாங்க. சார், அப்படிப்பட்டவங்க அது எப்படி தக்க வைக்கலாம்? அதாவது பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார் இல்லையா, பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்பொழுது, அதாவது கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ நாசமோசமோ வியாகுலமோ என்ன செய்ய முடியாது, பிரிக்க அவருடைய அன்பை. அப்போ ஒரு விஷயம் நீங்கள் சொல்கிறதுல என்ன அப்படின்னா, பிரிப்பவனி அவர் வந்து நிறைய வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தாலும் அதுக்கு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாரு அவர், கிறிஸ்துவின் அன்பு. அப்போ த லவ் ஆஃப் காட் நமக்குள்ள இருந்தா நம்ம தீமையை செய்ய முடியாது. அதுதான் சொல்ல வரேன். ஆமா, த லவ் ஆஃப் காட். ஆமென். கர்த்தர் மேலே இருக்கிற ஒரு அன்பு. அப்போ ஆண்டவர் மேலே அன்பு இருந்துச்சுன்னா நம்ம தீமை செய்யறதுக்கு போகவே முடியாது, பிரிக்க முடியாது. ஏன்னா ஒரு விஷயம் என்னன்னா, இதை பார்க்குற ஜனங்களுக்கும் சரி நம்மளும் சரி, நரகத்துக்கு போயிடுவோன்றதுக்காக இயேசுவை பின்பற்றது வேண்டாம். அவர் மேல இருக்கிற அன்பு, அவர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு, அதில் தானே பின்பற்றணும் நம்ம. ஆமென். அதான் அந்த வசனத்தை பாருங்க, ரோமர் 8வது அதிகாரம் 36வது வசனத்துல பாருங்களேன், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ எல்லாவற்றிலேயும்
நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கிறேன். ஆமென். ஒரு நிச்சயம் அவருக்குள்ள இருக்கு. அதாவது அவருக்கு ஆண்டவர் மேல இருக்கிற அன்பு. ஆமா, ஆண்டவர் இவர் மேல வச்சிருக்கிற அன்பு. இந்த அன்பிலிருந்து அவர்கள் தேவனை பின்பற்ற ஆரம்பித்தாலே அந்த நீதிமானாக அவர்கள் தக்க வைத்துக் கொள்வார்கள். அப்படித்தானே பாஸ்டர்? ஆமா. அப்போ தேவனை நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை ஒன்றுமே செய்ய முடியாது. நம்முடைய அந்த நித்தியத்துல உறுதியா இருக்க முடியும், நீதிமான்களாய் இருக்க முடியும். அதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, ஒன்று யோபு. அவர் அந்த உத்தமத்திலே உறுதியா இருந்தார், தேவனுடைய அன்பில உறுதியா இருந்தார். தன்னுடைய பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்களோ என்று அறிந்து பலி செலுத்துகிறார் இருந்து வசனத்திலே நாம் வாசிக்கும் இவைகள் எல்லாவற்றையும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை குறை சொல்லவும் இல்லை என்று பார்த்தோம். ரெண்டாவதாக பவுலப்போஸ்தலரை குறித்து பார்க்கும்போது அந்த அன்பிலே அவர் நிலைத்து இருக்கிறதுனாலே அந்த கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யாராலையுமே என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது என்று அவர் சொல்லியிருக்கிறார். அவர் சொல்றார். ஒன்று இது ரெண்டு டிஃபரன்ஸ் என்னன்னா பாஸ்டர், யோபி நாட்களில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்படலை. ஆமாம், ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சிந்தப்பட்டு அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால தான் அவன் பாவம் மன்னிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருந்தது. அப்போ இந்த மிருகத்தின் ரத்தத்துக்கும் குமாரனுடைய ரத்தத்துக்கும் வித்தியாசம் இருக்கு, நிறைய உண்டு. இங்க ஒருவேளை ஆண்டவர் அனுமதிச்சிருக்கலாம் சோதிப்பதுக்கு, ஆனா இங்க அனுமதிப்பதுக்கே கிடையாது. அப்படி அனுமதிச்சா இன்னைக்கு எத்தனையோ பேர் நடுத்தருவில் இருந்து ஆண்டவர் தூஷித்திருப்பாங்களோன்றது நமக்கு தெரியாது. ஆனா திராணிக்கு மேல ஆண்டவர் சோதிக்காமலே நம்மளை ரொம்ப கிருபையாய் பாதுகாத்து நம்ம வழிநடத்தி கொண்டு போகிறார். அப்போ அவைகள் எல்லாம் பயன்படுத்தி நாம் நீதியாய் வாழ்வதுக்கு தான் முயற்சி எடுக்கணும். ஆமா. அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பார்க்கும்போது பவுலப்போஸ்தலன் பாருங்க, அவர் சொல்றாரு, சந்தோஷமாயிருங்கள், எப்போதும் சந்தோஷமாயிருங்கள் அப்படின்றாரு. காரணம் என்ன? கிறிஸ்துவின் அன்பை என்ன செய்திருக்காரு, ருசி பார்த்ததுனால்தான் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவேதான் நாம் இப்போது வசனத்திலே வாசிக்கிறோம், நீதிமான் கர்த்தருக்குள் எப்போதும் எப்படி இருப்பாராம், சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இருப்பார் என்று சொல்லி வாசிக்கின்றோம். அது மட்டுமல்ல, அப்படிக்கு இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போமே. சங்கீதம் 92வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளலாம். 92வது சங்கீதத்தில் 12வது வசனத்தை சற்றே வாசித்து பார்க்கலாம். நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். செழிப்பான், இரண்டாவது வளருவான். முதலாவது இங்கே பார்க்கும்போது நீதிமான் பனையை போல செழிப்பான், லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். ஒன்று செழிப்பு, இரண்டாவது. அப்போ இந்த கேதுருன்னு சொல்றாங்களா பாஸ்டர், அதுக்கு என்ன அர்த்தம்? இது நம்ம கேதுருவை குறித்து அடுத்த நிகழ்ச்சியில பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கு பனையை போல் செழிப்பான் என்பதை முதலாவது நாம் பார்க்க போகிறோம். பனையை போல் முதலாவது செழிப்பான் என்று சொன்னா பனை மரத்தை அநேகர் பார்த்திருப்போம். சரி. குறிப்பாக நம்முடைய கோலார் தங்கவையில் அதிகமான பனை மரம் இல்லை. ஆனால் மற்ற வில்லேஜ் பக்கம் போனீங்கன்னா பனை மரம் நிறைய இருக்கு. இப்போ அந்த பனை மரத்துல அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கிறதாக நமக்கு நன்றாக தெரியும். காரணம் என்னன்னு கேட்டா, பனை மரம் வளரும் பொழுது இந்த கோடை காலத்துல, வெயில் காலத்துல நுங்குன்னு சொல்லுவாங்க. ஆமா, அந்த பனங்காய்க்குள்ள இருக்கதான் இது. அது சரத்தை குளுமையாக்குகிற ஒரு உணவு என்று சொல்லலாம். சரி. அது அநேகர் அதை சாப்பிட ஆசைப்படுவார்கள். சரி. அது அப்படியே விட்டுட்டா பனம் பழம்னு சொல்லுவாங்க. சரி. பழமா இருக்கும். அது சாப்பிடும்போது தேனை போல அது இனிப்பா இருக்கும். சரி. அது மட்டுமல்ல, அப்படிக்கு அந்த பனை மரத்தில் இருக்க அந்த ஒரு காய் இருக்குன்னு சொன்னா அது அப்படியே பூமியில புதைச்சி வச்சுட்டா அதுல இருந்து பனங்கிழங்குன்ட்டு ஒன்று வரும். சரி. ஒருவேளை இதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி. பனங்கிழங்கு, மருத்துவர்கள் சொல்ற ஒரு வார்த்தை என்ன, பனங்கிழங்கு இருக்கு இல்லையா, அதை சின்ன பிள்ளைங்களுக்கு அதிகமாக கொடுத்துட்டு வந்தா அந்த சக்கரை வியாதியே வராதான்.
ஏன்னு கேட்டா அதுல அவ்வளவு சத்து இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பனை மரம் விழுந்துட்டா கூட அந்த மரத்தை வெட்டி என்ன செய்வாங்க, வீட்டுக்கு கூரை போல வச்சு அதை அழகா பயன்படுத்துவாங்க. அப்படி என்றால் இந்த பனை மரத்தின் வேரிலிருந்து கடைசி வரையிலும் அந்த பனை ஓலைன்னு சொல்லுவாங்க, அதை வீட்டுக்கு மேலே கூரையாக நெய்வார்கள். அப்போ அதுல இருக்க ஒரு துண்டு கூட வீணாகிறதில்ல, எல்லாமே ஆசீர்வாதமா இருக்கும், அது மிகவும் பிரயோஜனமா இருக்கும். ஆகவேதான் இங்க சொல்லப்பட்டிருக்க ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டா, நீதிமான் பனையை போல செழிப்பான். அதாவது எதுவுமே வீணாகிறது இல்லை பனை மரத்துல. அதே போலதான் நீதிமான் அவன் வீணா போறது கிடையாது, எல்லாத்துலயும் அவன் எல்லாருக்கும் நன்மை பகைக்கிறவனா இருப்பான் என்பது இந்த வசனத்தின் மூலமாய் நமக்கு நன்றாக தெரிகிறது. நீதிமான் பனையை போல செழிப்பான். உதாரணமாக ஒருத்தர்கிட்ட ஒரு 50-100 பனைமரம் இருக்கு அப்படின்னு சொன்னா அவனுடைய வாழ்நாள் முழுவதும் அதுல வர பலன் மூலமாகவே அவன் செழிப்பா இருக்க முடியும். ஆகவே நீதிமான் பனையை போல் செழிப்பான். இன்னும் அந்த பனை மரத்துல இன்னும் எத்தனையோ அந்த பனைமரம் வந்து ஒரு உதாரணமா தான் அவர் சொல்றாரு. ஆமா, அது போல இவன் இருப்பான் அப்படின்றத சொல்லப்படுது. ஏன்னா அவனில் ஒரு காரியமும் வீணாகாது, எல்லாமே உபயோகப்படும் அப்படின்ன கூடிய அளவுக்கு தான் தேவன் நீதிமான்களை வைத்திருக்கிறார். ஆமா, அது மட்டும் இல்லாம நான் வந்து இந்த ராமேஸ்வரம் பகுதிக்கு நான் அதிகமாக பிரயாணப்படுவது உண்டு. குறிப்பாக கடற்கரை பகுதியில் ஊழியங்களுக்காக நான் போவேன். இந்த கடற்கரை பகுதியில் ஒரு காம்பவுண்ட் வால் ஒன்று போடணும் அப்படின்னு சொன்னால், கல் இல்லைனாலோ செங்கல்னாலேயோ காம்பவுண்ட் வால் அதிகமாக போடுறது கிடையாது. அதிகமாக இப்போ ஒரு 10 ஏக்கர் 20 ஏக்கர் லேண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு காம்பவுண்ட் போடணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்கிறாங்க, அந்த பனம் ஓலை இருக்குது, அந்த பனம் ஓலைக்கும் அந்த மரத்துக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு இது நீளமாக இருக்கும், அது பார்க்குறதுக்கு ஷார்ப்பாக இருக்கும். ஆனால் அதை கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க, வேலி போல் வைப்பாங்க, வேலி போல் வச்சு கம்பி அப்படி கட்டி விடுவாங்க. அது மிகவும் பாதுகாப்பு. ஏன்னு கேட்டால் ஆடு மாடுகள் வேறு எதுவும் கிட்ட போகாது. காரணம் என்ன கேட்டால் 2 பக்கம் ஷார்ப்பாக இருக்குது இல்லையா, அது அப்படி கிழிச்சிடும். அப்போ அது கூட ஒரு பிரயோஜனமாக இருக்குது. ஆகவே இந்த பனைமரம் எல்லாமே வேரிலிருந்து கடைசி முனை வரையிலும் அது பிரயோஜனமாக இருக்கிறது போல ஒரு நீதிமான் எல்லாவற்றையும் அவன் பிரயோஜனமாய் இருப்பான். லீபனோனின் மரம் என்பதை குறித்து நாம தனியா ஒரு எபிசோட் நாம் போடுறோம். அந்த மரம் எப்படி இருக்கும், அந்த மரத்தின் உயரம் என்ன, அதாவது அந்த கேதுரு சொன்ன, ஆமா கேதுரு, லீபனோனில் இருக்கதான கேதுரு மரம். அந்த கேதுரு மரத்தை குறித்து வேதத்துல நிறைய ரகசியங்கள் இருக்கு. நான் நினைக்கிறேன் தனியாவே ஒரு எபிசோடு போடலாம். அது காரணம் என்னன்னு கேட்டா, அந்த கேதுரு மரத்தினால என்னென்ன பயன்கள் இருக்குது என்பதை குறித்து நாம் அடுத்து ஒரு பனைமரத்தில் இருக்கிற ஒரு பயன்பாடு போல அதுலயும் ஒரு பயன் உள்ளது, ஒரு பயன் இருக்குது. அது ரெண்டுமே நமக்கு அங்க காண்பிக்கப்பட்டிருக்கு. ஆமா ஆமா. அப்போ இந்த லீபனோனில் இருக்கிறதான கேதுரு மரம், அப்போ கேதுரு மரம் எப்படி அது வளர்கிறது, எவ்வளவு உயரமா இருக்குது, அப்போ அந்த கேதுரு மரத்தை எங்கெங்க பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்றது குறித்து நாம் இன்னொரு தனியா ஒரு எபிசோட்ல நாம பார்க்க போகிறோம். அது மட்டுமல்லாதபடிக்கு அடுத்து நாம் இங்கே சங்கீத பகுதியிலே நாம் சில காரியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். இங்கே 92வது சங்கீதத்தை பார்க்கும்போது இங்கே இந்த 92வது சங்கீதத்தை அதாவது மோசே எழுதியிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. அப்போ 91 அவர் எழுதி இருக்கிறதுனால அப்படியே 92 கண்டினியூ. ஏன்னு கேட்டா அதுக்கு அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம் அப்படின்னு அங்கே போட்டிருக்கு. அப்போ அதில் யார் எழுதுன்றதில்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி சில வசனங்களை அதிகாரங்களை பார்க்கும்போது இந்த மோசே எழுதின அந்த காரியங்களை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இப்போது நாம் இன்னும் ஒரு குறிப்பிட்ட ஒரு சம்பவத்தை நாம் வேதத்திலே வாசிக்க போகிறோம். என்னன்னு கேட்டால், இதே சங்கீத பகுதியில் 72வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளலாம். 72வது சங்கீதம் 7வது வசனம். அதில் இந்த நீதிமான்களை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்குது வாசிக்கிறீங்களா? நீதிமான் செழிப்பான் அப்படின்னு இருக்கு. In his days the righteous shall flourish and abundance of peace until the moon is no more. அப்போ இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னு கேட்டால், நீதிமான் செழிப்பான். அப்போ இந்த வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது மகிழ்ச்சி, செழிப்பு, செழிப்பான் என்ற வார்த்தை அதிகமாக எங்க சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டால் நீதிமான்களுக்கு தான் சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி தான் அந்த இடத்துல நீங்க வாசிக்கும் போது நீதிமான்களுக்கு தான் நித்திய ஜீவனை அடைவார்கள் என்று மத்தேயு 25:46 நீதிமான்களோ நித்திய ஜீவனை
அடைவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் தெளிவா இருக்கு. அப்போ இந்த நீதிமான்களுக்கு வரும் பலன்கள், ஆசீர்வாதங்களை குறித்து தான் நாம் இங்கே வாசித்து கொண்டிருக்கோம். இன்னும் 118வது சங்கீதம் 15வது வசனத்தில் பாருங்களேன், நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு அப்படின்னு வசனம் இருக்கு. அப்போ நீதிமான் மட்டும் இல்லை, நீதிமான்களுடைய கூடாரம்னாக்க என்னங்க? வீடு. அப்போ ஒரு நீதிமான் இருப்பான் என்றால் அவனுடைய வீட்டிலே அங்கே பார்க்கிறோம் 118வது சங்கீதம், அதில் 15வது வசனத்தையும் 20வது வசனத்தையும் வாசித்து பார்க்கலாம். நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமும் செய்யும் அப்படின்னு அங்க சனத்தில் வாசிக்கின்றோம். அப்போ நீதிமான்களுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம். இப்போ அப்படி பார்க்கும்போது இதையும் நம்ம எடுத்துக்கொள்ளலாமே. சகையு எடுத்துங்க. சகையு அவர் எப்பேற்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். அப்போது அவன் குள்ளனாக இருந்தபடினால் அவரை பார்க்கக்கூடாதபடிக்கு முன்னாடி போயிட்டு காட்டத்தி மரத்தில் ஏறினான் அப்படின்னு இருக்கு. அப்போது ஆண்டவராகிய இயேசு அங்கே போய் சகையை பார்த்து, சகையை இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்கப் போகிறேன் என்று சொன்னது மாத்திரமல்ல, அந்த வீட்டிற்கு போன பிறகு இயேசு ஒரு வார்த்தை சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. ஏன்னா இயேசு பிரவேசித்த உடனே அவன் யார் என்பதை அவன் உணர்ந்துட்டான். ஆமாம். அவர் அவங்க கூட எதை குறித்தும் பேசலை, உங்கள் வீட்டில் தங்க வேணாம் தான் சொன்னான். அவனுக்கு தெரியாது இயேசு தன் வீட்டில் தங்க போகிறாரு. மரத்தில் ஏறி அவரை பார்க்கலாம், இவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோமே, நம்ம இடத்துக்கு வராரு, நம்ம பக்கமாக போகிறாருன்றாங்களே அப்படின்ற ஒரு முயற்சியில் தான் அவர் போய் பார்க்குறாரு. ஆனால் அவங்க வீட்டுக்கு தங்க வரேன்னு உடனே அங்கே உள்ளவர்களெல்லாம் ஏன்னா இந்த பாவியின் வீட்டில் போய் இவர் தங்குறேன்னு சொல்கிறாரேன்ட்டு பேசுகிறாங்க. ஆனால் பேசும்போது ஆண்டவர் அதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. அவங்க வீட்டுக்கு போய் தங்குறாரு. தங்கின உடனே இவர் என்ன சொல்கிறாரு, நான் என்னிடத்துலலாம் விற்று தரித்திரர்களுக்கு கொடுக்குறேன், யார்கிட்டெல்லாம் நான் அநியாயமாக சம்பாதிச்சேனோ 4 தனமாக அவங்களுக்கு நான் திரும்பி கொடுக்குறேன் அப்படின்றாரு. உடனே இயேசு அவங்கள பார்த்து, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் குமாரனாக இருக்கிறான், இழந்ததை தேட மனுஷகுமாரன் உலகத்துக்கு வந்தார். அப்போ இப்படிப்பட்ட இழந்தவங்களை தான் தேடுறதுக்கு நான் வந்திருக்கிறேன். அப்போ சகேயு இழந்து போயிருந்தார், அவரை கண்டுபிடிச்சிட்டார். எழுந்து போனதை தேடும் ரட்சிக்குமே மனுஷகுமாரன் உலகத்துக்கு வந்தார். அப்பதான் என்ன ஆகுதுங்க அப்படிங்கன்னா, அந்த இடத்துல பாவியா வாழ்ந்து கொண்டு இருந்த ஒருவன் நீதியின் பாத்திரமாய் மாற்றப்படுகிறார். ஆமென். அப்போ இதிலிருந்து இன்னொரு சம்பவத்தையும் நாம கற்றுக்கொள்ள முடிகிறது. இப்போ சகேயு இயேசுவை தேடி போறான், எப்பேற்பட்டவரோ என்று தேடி போகிறார். அந்த தேடி வந்த அந்த மனிதனை இயேசு தேடி போய் வா என்று கூப்பிடுகிறார், அங்கே தங்குகிறார். அப்போ வசனம் சொல்லுது, அவர் தங்கும் வீட்டில் எல்லாம் நிறைவாகும், குறை உண்டாகாது. அங்க சகை வீட்டில் ஒரு குறை என்னன்னு கேட்டா, ரட்சிப்பு இல்லாம இருக்கு. இப்போ அந்த குறையை ஆண்டவர் என்ன பண்றாரு, அவர்கிட்ட பணம் இருந்துச்சு, அந்தஸ்து இருந்துச்சு, அவன் பணம் கொடுத்தா வேலை செய்யறதுக்கு ஆட்கள் இருந்தாங்க, எல்லாரும் இருந்தாங்க, ரட்சிப்பு இல்லை. ஆனா அவன் காணாம போன ஒரு இஸ்ரவேலனா இருந்தான். ஆமா ஆமா. ஆனா அவன் காணாம போனவனா இருந்ததுனால தான் அவரை கண்டுபிடிக்க வராரு. ஆமென். ஆனா அவனுக்கு தெரியாது அவங்ககிட்ட தான் வரான்னு சொல்லிட்டு. ஆமென். ஆமா. அதே நேரத்தில் இப்போ இந்த வசனத்தின் படி பார்த்தா, நீதிமான்களின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகும் என்ற வசனத்தின்படி அவன் தன்னுடைய பாவங்கள், தான் செய்த குறைவுகள் எல்லாம் அறிக்கை செய்து, நான் நாளத்தனியா கொடுத்துறேன்ட்டெல்லாம் அறிக்கை செய்த உடனே ரட்சிப்பு உள்ள வந்துடுச்சு. அதாவது இயேசு அவன்கிட்ட சொல்லவே இல்லை, நீ அறிக்கை செய்யப்பான்லாம் சொல்லலை. ஆமா, அவர் போறாரு, அவ்வளவுதான், எல்லாம் மாறி. அப்போ இந்த இந்த வார்த்தையிலிருந்து கற்றுக்கொள்வது என்ன, பாவியாய் அவன் காணப்பட்டாலும், அநேக இடத்துல அநேக வட்டி அவன் வாங்கினாலும், அறிக்கை செய்து ரட்சிப்பை பெற்றுக்கொண்டதினாலே இவனும் ஒரு நீதிமானாக, ஆபிரகாமின் குமாரன் என்று பெயர், ஆபிரகாமின் குமாரன் என்று ஒரு நீதிமானாக மாற்றப்படுகிறதாக நாம் வசனத்தில் வாசிக்கிறது போல, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நாமும் கூட அவரை தேட வாஞ்சி நமக்கு வர வேண்டும். இரண்டாவதாக அவரை நம்முடைய வீட்டிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் நம்முடைய வீட்டுக்கு வருவார் என்று சொன்னால், அவருடைய பாதத்திலே நம்முடைய குறைவுகளை அறிக்கை செய்வோம் என்று சொன்னால், நம்முடைய வீட்டிலே ரட்சிப்பின் கம்பீர துணி உண்டாகும் என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலமாய் நாம் வாசிக்க முடியும்.
சொல்கிறது, நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாயிருக்கும் என்ற வேத வசனத்தின்படி உன்னுடைய வீட்டிலே, நம்முடைய வீட்டிலே ரட்சிப்பின் கம்பீர துணி உண்டாகும் என்பதற்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதன் பிறகுதான் ஆண்டவராக இயேசு சொல்கிறார், இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் குமாரன் என்று அழைக்கப்பட்டு அந்த மனிதன், அந்த சகை ஒரு நீதிமானாய் ஆக்கப்பட்டிருப்பான் என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலமாய் நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்போ இந்த சம்பவம் எங்கே இருக்குது அப்படின்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அதை கடைசியாக இயேசு சொல்கிற அந்த வார்த்தைகள் 9-10 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. எழுதப்பட்டிருக்கிற அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, Jesus said to him, today salvation has come to this house because he also is a son of Abraham. For the Son of Man has come to seek and to save that which was lost என்பதாக எழுதப்பட்டிருக்கு. அப்போ இந்த சம்பவத்தை பாருங்க, நீதிமான்கள் நித்திய ராஜ்யத்தை சுதந்தரிப்பார்கள். அப்போ நம்ம நீதிமான்களாய் மாற்றப்படுவதும் ஒரு பக்கம், நீதிமானாய் வாழ்வது இன்னொரு பக்கம். நமக்குள்ள கிறிஸ்து இருப்பாரானால், கிறிஸ்துவின் அன்பு இருக்குமானால், அதுதான் இந்த நிகழ்ச்சியில் பேசும்போது, கிறிஸ்துவின் அன்பு தான் என்னை பிரிக்காது எதையும். சும்மா கிறிஸ்துவை தரித்திருக்கிறோன்னு பேருக்காக வச்சுட்டு இருந்தோம்னா நம்ம எல்லா உலக காரியத்தில் அகப்படுவோம். அவரை நேசிக்கிற அன்பு நமக்குள்ளே இருக்குமானால், இந்த உலகத்தின் எல்லா காரியத்தையும் தள்ளி தேவனுக்கு முன்பதாய் நிற்கக்கூடிய பாத்திரவான்களை எண்ணப்படுவதற்கு எப்போதும் அவரோடு கூட பயணம் செய்ய ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆகையால் இந்த எபிசோடில் சில காரியங்கள் நம்ம பார்த்துருக்கிறோம். நீதிமான்களை குறித்து இன்னும் ஏராளமான காரியங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா நீதிமான்களை குறித்து இன்னும் ஏராளமான வசனங்கள் நமக்கு முன்பதாய் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த நேரம் முடிகிறதுனால அடுத்த எபிசோடில் அவைகளை பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் நம்ம மத்தியில் ரொம்ப விலாவரமாய், ரொம்ப அழகாய் நமக்கு வசனத்தை படித்து போதித்து கொடுத்த அன்பு போதகருக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது பாஸ்டர். தொடர்ந்து முன்னேறி கடந்து போவதற்கு தேவன் உதவி செய்கிறார். அப்போ ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்திருங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்தில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். வசனத்தை அறிந்து கொள்ளுங்கள். இந்த சத்தியமெல்லாம் உங்களை விடுதலை ஆக்கும். இயேசு உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவர் ரத்தத்தினால் கழுவப்படுகிறதுனால் நீ நீதிமானாய் மாற்றப்படுகிறாய். அந்த நீதிமானாய் மாற்றப்பட்ட பிறகு அவரை நீ நேசிக்க ஆரம்பிச்சினாக்கா, அந்த அன்பு எல்லா தீமைக்கு ஒன்று விலகி காத்து அவருக்கு முன்னே நிற்கக்கூடிய பாத்திரங்களாய் உங்களை பாதுகாத்துக் கொள்ளும். அடுத்த எபிசோடில் மீதியான காரியங்களை பார்க்க போகிறோம். இப்போது நாங்கள் 2 பேரும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.